அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் செய்ய நீலாங்கரை வீட்டிலிருந்து தவிக கட்சித் தலைவர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கிய நிலையில் இன்றைய தினம் நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். அதற்காக சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த காட்சிகள் விவரி. ஏற்கனவே நாகை செல்வதற்கு கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தி விஜய் செல்லுவார் என்று கூறியிருந்தார்கள். அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையிலே காரைக்கால் வழியாக அவர் செல்வார் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்த நிலையில் அதிரடியாக தன்னுடைய பயண திட்டத்தை தற்பொழுது அவர் மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதன்படி விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி சென்று திருச்சியிலிருந்து சாலை வழியாக தற்பொழுது செல்வதற்கான திட்டமிடலை தவிகவினர் விஜய்க்காக மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி சென்னை விமான நிலையத்திலிருந்து சிறப்பு விமானத்திலே விஜய் புறப்பட இருக்கின்றார். அதன்படி 8:15 சென்னை விமான நிலையத்திலிருந்து அவருக்கான அந்த சிறப்பு விமானம் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஏறி திருச்சிராப்பள்ளி செல்லக்கூடிய தவிக தலைவர் விஜய் அதன் பிறகு அங்கிருந்து நாகை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரையில் பங்கேற்று உரை நிகழ்த்துவதற்காக சாலை வழியாக செல்ல இருக்கின்றார். ஏற்கனவே திருச்சியிலே காலை அவர் அந்த பரப்புரையை மேற்கொள்ள இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 5 மணி நேரம் தேவைப்பட்டது. விமான நிலையத்திலிருந்து விஜய் வெளியில் வந்தது தொடங்கி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை சூழ்ந்து கொண்டதன் காரணமாக வரக்கூடிய வழியெங்கும் அவருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டதன் காரணமாக விஜய் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாகத்தான் அந்த இடத்தை சென்றடைந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பெரம்பலூரிலே அவர் உரை நிகழ்த்த முடியாத அளவிற்கு நள்ளிரவை கடந்து அதிகாலை ஆகிவிட்டது பெரம்பலூரை விஜய் சென்றடைவதற்கு கடந்த வாரம் சனிக்கிழமையிலே. எனவே சனிக்கிழமைக்கான திட்டமிடல் என்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நீண்டு கொண்டிருந்தது. பெரம்பலூரிலே விஜய் தனிப்பட்ட முறையிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட முடியவில்லை. எனவே அந்த ஊருக்கென்று தனியாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்றோம் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். குன்னத்திலும் கூட நீண்ட நேரம் நின்று பேச முடியவில்லை. பிற்பகல் மாலையில் சென்று விடுவார் என்று சொல்லி பயண திட்டமிடலை செய்திருந்தார்கள். ஆனால் விஜய்க்காக கூடியிருந்த அந்த பெரும் கூட்டத்தின் காரணமாக பிற்பகல் என்பதற்கு மாற்றாக அந்த கூட்டம் முடிவடைவதற்கு அடுத்த நாள் அதிகாலை ஆகிவிட்டது. இந்த நிலையில்தான் இன்று திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களிலே தேர்தல் பரப்புரையிலே விஜய் ஈடுபட இருக்கின்றார். விஜய்க்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. 20 நிபந்தனைகளை அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை பிறப்பித்திருக்கின்றது. தவிகவினர் அணிவகுத்து செல்லக்கூடாது முன்னும் பின்னுமாக. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அங்கிருக்கக்கூடிய கட்டுமானங்களின் மீது ஏறக்கூடாது, சிலைகளின் மீது ஏறக்கூடாது, கம்புகளை எடுத்து வரக்கூடாது. அது போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. விஜயினுடைய வண்டியை பின்தொடரக்கூடாது, விஜய் வரக்கூடிய வழியிலே வழி நிறுத்தி வரவேற்பு வழங்கக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று அடுக்கடுக்காக பல்வேறு நிபந்தனைகளை தமிழக வெற்றி கழகத்தின் மீது பிறப்பித்திருக்கின்றார்கள். தவிகவினரும் விஜய் தரப்பிலே தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத கட்டுப்பாடு தவிக தலைவர் விஜய்க்கு மட்டும் விதிக்கப்படுவதாக அவர்கள் தரப்பில் தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகின்றது. உயர்நீதிமன்றமே தலையிட்டு விஜய்க்கான அனுமதியை வழங்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கென்று தனிப்பட்ட முறையிலே நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்படுகின்றதா என்பதையெல்லாம் கேட்டறிந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு நிபந்தனையை உருவாக்குங்கள். தனிப்பட்ட முறையில் தவிக போன்ற கட்சிகளுக்கென்று நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என்று நீதிமன்றமே தலையிட்டு கூறியிருக்கின்றது. விஜய்க்கு அனுமதி வழங்குவதில் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க கூடாது என்று நீதிமன்றமே சொல்லி இருக்கின்றது. அதே நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு என்றும் குறிப்பிட்டு பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்க கூடாது, பொதுமக்களுடைய போக்குவரத்திற்கு எந்த விதமான தடையையும் இடையூறையும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றது. அந்த அளவு விஜய் செல்லக்கூடிய இடம் எங்கும் தொடர்ந்து மக்கள் ஆயிரக்கணக்கில் குழுமுகின்றார்கள். திருச்சிராப்பள்ளி போன்ற நகரங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து நின்ற காட்சிகளை காண முடிந்தது. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு அடிமேல் அடி வைத்து ஊர்ந்து செல்லக்கூடிய விதமாக விஜயினுடைய வாகனம் சென்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. திருச்சிராப்பள்ளி மாநகர காவல்துறை கடந்த வாரம் சனிக்கிழமையிலே எவ்வளவு பெரிய சிரமங்களை அந்த பகல் வேளையில் எதிர்கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையும் விஜயை பத்திரமாக அந்த அழைத்து அவருடைய நிகழ்ச்சியை முடித்து சென்னைக்கு அனுப்பி வைப்பதற்கும் கடும் சவாலை எதிர்கொள்ள நேர்ந்ததை காண முடிந்தது. நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.